வணக்கம் and welcome to Kollywood Buzz. கோலிவுட்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ், ஆடியோ லான்ச், பிரஸ் மீட் இதெல்லாம் நம்ம ஷோல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீ ரொம்ப நல்லவன்டா படத்தோட பிரஸ் மீட் பார்க்க போறோம். கொம்பன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். பாஃப்டா அகாடமி லான்ச் ஈவெண்ட் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பஸ்ல இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது நீ ரொம்ப நல்லவன்டா படத்தோட பிரஸ் மீட் பார்க்க போறோம். இந்த படத்தை தீபக் குமார், சர்வஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இது இவருக்கு 25th ஃபிலிம். இந்த படத்துக்கு மியூசிக் பிரேம்நாத் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டிங் பாத்தீங்கன்னா செந்தில் அவருக்கு ஜோடியா ஸ்ருதி நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர்த்து காமெடியில கலக்கிறதுக்காக ஜான் விஜய், ரோபோ சங்கர், கனல் கண்ணன், சோனா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிரஸ் மீட் பாருங்க. ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப நல்லவன்டா நீ, ரொம்ப நல்லவன்டா நீ, ரொம்ப நல்லவன்டா நீ. நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜோனர்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் என் மனசு ஒரு தாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி இந்த கதையும் அமைஞ்சது. அதான் நண்பர்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த கதையை ஒரு பெரிய ஹீரோ, பெரிய காமெடி வச்சு பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய அசிஸ்டன்ஸு நண்பர்கள்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உண்மையை சொல்லப்போனால் பெரிய ஹீரோக்கள் யாரையுமே என்னால் சந்திக்க முடியல, பெரிய காமெடியும் என்னால் சந்திக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்புறம் அந்த கதையை போய் வச்சுட்டு சரி பார்க்கலாம்னு வெயிட் பண்ணேன். சரியான சந்தர்ப்பத்தில் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தீபக் நாயர் எனக்கு அறிமுகமாச்சு. அவர் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரி, ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாமா சார், நான் புது தயாரிப்பாளர், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னாரு. சரி, இந்த கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலான்னு கதையை சொன்னேன். அவருக்கு உடனடியாக பிடிச்சிருந்துச்சு. பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அவர் உள்ளே வந்தார். நானும் சரிங்க சார் நீங்கள் படத்தை முடிங்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் கூட இறங்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது வேற விஷயம், விடுங்க. டைரக்டர் அங்காடி தெருவு பார்த்தோன்னே அவர் படம் சர்வஜித் தான் ஆக்சுவலாக வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் மலையாளத்தில் ஒரு படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் அவருக்கு பேர், அதனால அந்த படத்தில் நிறைய பண்ணாரு. கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அப்புறம்